ಕೆರಿ ಬರ್ತಾ ಡಿಸಿ ರಮಣ ಗೋಯಿಂದ கிருஷ்ணாலு மூர்த்தியே கிருஷ்ணமூர்த்தியே சொல்றான் தோரம் கொல்லிக்காவாடா வேற எந்த கொல்லிக்கு வரவா ராதா ரவுண்டு வடையே ராதா ரமணா கோவிந்தா சொல்றப்பா இது எங்க அம்மா பேர் பாதி வடையே சாமியார் பேர் இப்படி தப்பா சொல்லினாரு ஐயப்பா இட்லி ஐயப்பா வயிற்று மாதிரி 9 இட்லியா சாப்பிடுறா ஹலோ போட்டிக்காரன் பெல்லா கத்திரே கோயிந்தா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சு எப்படி இருக்குது என் மூஞ்சில பட்டு பட்டியா நாம போட்டுக்கின்னு கையில ஒரு பேக் மாட்டிக்கின்னு கையில ஒரு ஜக்கு எடுத்துன்னு வரேன் உண்டி எடுத்துன்னு வரேன்டானா என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரியே தெரிஞ்சு இல்ல இப்ப நீ எங்க போயிங்கிற திருத்தணி பா திருத்தணிக்கான நாமத்தை போட்டு போவாங்க திருத்தணி போய் பெருமாள் பார்த்துட்டு வரும்போது திருப்பதிக்கு வந்து முருகர் பார்த்துட்டு வரலான்னு போறப்பா போகும்போது திருத்தணி போய் பெருமாள் பார்த்துட்டு வரும்போது திருப்பதியில ஆமா பசு ஓடுறோம் என்ன இப்போ அந்த ஊட்டி கட்டி அது மதிமை என்ன கரெக்டா தானேப்பா சொன்னேன் திருத்தணில தானே இருக்கிறாரு பெருமாள் திருப்பதியில இருக்கிறாரு பெருமாள் திருத்தணில இருக்கிற முருக பெருமாள் அவங்க என் பேர மாறினாங்க அவங்க யார் கோயில் இல்ல மாறி ஆமா ஏமா திருப்பதிக்கு போறேன்னா ஒரு பெராத்தினால போக மாட்டோம்பா என்ன பெராத்தின என் பொண்டாட்டிக்கு பசங்க எனக்கு பசங்க இல்லப்பா தலைவேதனையா போச்சப்பா எவ்வளவு கூட வந்து மாட்டேங்குது ஏண்டா டேய் கொஞ்சம் பொண்டாட்டி பசங்க உனக்கு இல்லையா சத்தியமா சொல்றப்பா மண்ணு மேல சத்தியமா சொல்றேன் பொண்டாட்டி பசங்க பொண்டாட்டிக்கு பசங்க ஆனா எனக்கு பசங்க இல்லப்பா சரியா புரியல ஒண்ணும் 2 பேரும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும் பொண்டாட்டிக்கு மாட்டேங்குது என் பொண்டாட்டி போல அவ கை வேலை பிடிக்க செய்யறதுக்கு பொண்டாட்டி பசங்க இருக்குது என் கை வேலை பிடிக்க செய்ய ஒரு ஆம்பளை பூளை இல்லையே அதுதான் ஆம்பளை புள்ள இல்லையே அதான் வாயில வராது எனக்கு சொத்து வாயி பெல்லில் மாட்டிக்குது நாக்கு குழந்தா இப்ப குழந்தை ஆம்பளை புள்ள போகணும்னு சொல்றேன் ஆமா உண்டி கட்டிக்கின்னு வந்துக்கிறேன் உண்டி கட்டிட்டு வந்துட்டேன் பெரிய மகிமையான எப்ப பகவான் நோண்டனோ நோண்டி இருக்க மாட்டேன் நீ தலைக்கு இருப்ப கட்டுப்பாரி போட்டு வேண்டனோ அன்னைக்கே வந்துட்டார் பகவான் எங்க எங்க ஊருக்கா திருப்பதி எங்க ஊரு ஓலகத்து வீடுதான் ஓலகத்து வீடு சரி முடியா ஓலகத்து வீடு எங்க ஊரு ஓலகத்து வீடுதான் வந்தாரு மேல ஏறினாரு நடுவோடி மேல ஏறினாரு 2 ஓலை பிச்சு கடாசினாரு உள்ள இறங்கினாரு என் பொண்டாட்டி கோயில் கொடுத்தாரு ஐயா உனக்கு வேலை இல்லாத பண்ணிக்கிறேன் கோயிந்தா திருடனுக்கு பண்ணுங்க தூங்காதரா தூங்காதரா எப்பேற்பட்ட ஆளு வெளியே வந்துக்கிறேன் ஆண்டவனுடைய கிருபையால் உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்து எப்படியோ உனக்கு வந்ததுப்பா பிறந்தது உயிர் கொடுத்த கடவுளுக்கு என் மயிரையும் கொடுக்கணும் ஆமா உன் மயிறு வேறல இருந்தா அவங்க காத்துக்கிறாரு உயிர் கொடுத்த கடவுளுக்கு என் மயிரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் முடிகாணிக்க அதான் என் முடிகாணி செலுத்து நானு என் பொண்டாட்டி என் புள்ள என் குழந்தை என் குச்சி 10 பேர் கிளம்பிட்டியா திருப்பதி பஸ் வந்தான்னு பார்க்க சொன்னேன் என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணு திருப்பதி வச்சு வந்தான்னு பார்க்க சொன்ன பேரு என் பொண்ணுக்கு கொஞ்சம் கரண்ட் பார்வை கரண்ட் பார்வைன்னு கேளு கரண்ட் பார்வனா என்ன பாருன்னா புளிய மத்த பார்க்கும் பொங்க மத்த பாக்குமா அதேதான்யா அதான் டேக் கண்ணு அவளை விட்டு மாதிரி என் பொண்ணு அவ பாத்துக்கிட்டே இருந்தா பாரு ஆமா அவ அந்த பஸ் தான் பாக்குறான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ஆயா கோயா பையன் கூறு வச்சிருந்து கூறு கட்டி வச்சு வித்துக்குது அந்த கோயா பையன் பாத்துக்கு திருடனுக்கு போனது உனக்கு போனதுன்றாது அதாயா சரி விடு கபால் 2 கூறு வாரி கொடுத்துச்சு 2 கூறு குழந்தைங்க பாவம் பசியில ஏத்து வாரி போட்டுச்சு அது துணுச்சு அதுங்களை பிடிக்காதா எட்டி புத்துது என் குடிமை அந்த கேள்வி இந்த கோயா பையன்
பழைய சாப்பிட்டா பணம் கொடுக்காம ஏய், ஏய், ஒரு கூறு 10 ரூபாய், ஒரு 10 ரூபாய் 2 கூறு 20 ரூபாய் எடுத்து வச்சு போடாது. ஐயோ பெரிய தகராறு ஆகி போச்சா? தகராறு நந்து போச்சுமா? ஆ, ஆ. என்னடா இது? இங்கேயே இப்படி திருத்துறானா? ஆமா. இன்னும் திருப்பதி போனா நிறைய கடை இருக்கும். நிறைய கடை இருக்கும். அங்க எதனா விரல வச்சுச்சுனா, வரலடா கையே கை வச்சுச்சுனா, வச்சிச்சுனா எவன் பொண்டாட்டி தாலி அறுத்து கொடுக்குது? உங்களே தண்டா இருக்கணும். இப்ப வேற யார் கொண்டு தாலியா உட்ட உண்டில, எதுல? உண்டில இந்த உண்டியா? இல்ல அங்க கட்டி வச்சிருக்காங்க பெருமாள் உண்டியில என்ன கை வச்சியா? அங்க ஒண்ணும் போல, அங்க போறதுக்கு தான் ஆ, அந்த 1000 ரூபாய் கேச்சு எட்டு குத்த எட்டு குத்த கலரி குத்த என் பசங்க என் பொண்டாட்டி மொத்த பேர் உட்கார வச்சு உட்கார வச்சு திருப்பதிக்கு போனா இது வேலைக்கு ஆகாது. ஆவாதுன்ட்டு இங்கே உட்கார வச்சு தண்ணி தொகுப்பு ஆமா. அப்படி தெரிஞ்சு நானே ரத்த காயம் ரணகாயமா ஒரு பிள்ளைகள் வாங்கி நீஸ் கடைச்சிட்டேன். சேஸ்தி தட்டு பேர் ஐயோ எல்லாரும் கஷ்டமா மொட்டை அந்த மொட்டை வச்சு ரத்தமா வந்தா சந்தனம் கந்தனம் தலையில போற 2 ரூபாய் தைலம் வாங்கி தடி ஊட்டு போட்டேன். ஏச்சு இல்ல அச்சு பேரு எங்க அம்மாவை கடிக்கும் போது தண்ணி காலையை போச்சு உண்டில. ஐயா அப்ப என்ன பண்ணப்பா? என்ன பண்ணியா? வந்தா என் பையன் டேய் சிங்க கொட்டி சிங்க ஊட்டி அவுத்து ஒரு ஆயா தலைமையில ஊத்துது. அவுத்து விடுறாங்க பேர் விட்டா என் புள்ள எங்க அம்மாளுக்கு செட்ட மொத்தி வாரினேன் என் பையில போட்டுக்கணும். இது மயிர் மூட்டை தானே இதுப்பா? இதுன்னா வேற எதனா நினைச்சேன். காலேஜ் கிலேஜ் போறியாங்காட்டியும் ஏன்பா வீட்டுல இருந்து வரையாங்காட்டின்னு பார்த்தேன் நானு. இது மயிர் இருக்குதுப்பா, என் பசங்க மயிர்லாம் இருக்குது உள்ள. சரி எத்துக்கினேன் திருப்பதி பஸ் ஏறலான்னு கிளம்பிட்டும்பா. திருப்பதி திருப்பதி திருப்பதின்னா அடி அடி இதான் திருப்பதி பஸ் போகுது அப்படின்னு போய் ஏறதுக்கு போனா அங்க இருக்கிற கண்டாக்டர் டிக்கெட் வாங்கி தான் உள்ளே ஏத்துறான். ஏண்டா பஸ் வேண்டா கண்டாக்டருக்கு என்னடா வேலைங்க? கண்டிட்டுடா டிக்கெட் வாங்கி தான் உள்ளே ஏத்துறான். என்னடா இது நம்ம ஊர் பஸ்ல உள்ளே ஏற்றி பார்த்தா டிக்கெட் வாங்குவாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவனை ஏமாத்திடலாம் கண்டாக்டுங்களே. அதான் ஆந்திரா கண்டாக்டுங்களை ஏமாத்தவே முடியாது. அடோ போய் அவனையும் ஏமாத்திட்டு சொல்லுவானாரு. எப்படிடா டிக்கெட் இருக்குதா இல்லையோ நம்ம 3 பேர் சீட்டு பிடிக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல துண்டு எடுத்து போட்டேன் சீட்ல. 3 நாள் சீட்ல அந்த டிரைவரும் கண்டக்டர் டீ குடிக்க போனானுங்க போய். ஆமா அப்ப போய் ஏறி உள்ள பத்துக்கினேன் சீட்டுங்க பத்துக்கினேன். அங்க டிக்கெட் எடுத்துருக்காங்க ஆயா பொண்ணுங்களா 2 பொண்ணு ஒரு வயசான பாட்டி ஒண்ணு டிக்கெட் எடுத்துருக்காங்க. ஆனா சீட்டு கிடையாது. சீட் இல்ல. நான் டிக்கெட் எடுக்கல ஆனா சீட்டு இருக்குது. ஆமா பாட்டி இது மாதிரி சீட்டு எங்க இருக்குது. இந்த சீட்ல நீங்க 3 பேர் உக்காந்துங்க. எனக்கு மலை ஏறும் போது கொஞ்சம் கிரு 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 கிருன்னு வரும். சுகர் இருக்குதானே? மயக்கம் வரும்பா. மயக்கம் வரும். அதனால நான் சீட்டுக்கு பத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சுப்பா. பஸ் எடுத்துட்டாங்க. கோயிந்தா கிளம்பும் போதே கோயிந்தான்றாங்க. ஆமா போச்சுப்பா. போய் சித்தூர் தாண்டிச்சு பஸ். சித்தூர் தாண்டிச்சு. நான் ஏன் ஓட்டுறேன்? சித்தூர் இல்ல பாய். நான் இந்த பக்கம் ஏன் போறேன்? புத்தூர்ரா. அதாயா புத்தூர் தாண்டிச்சு. நான் ஏன் ஓட்டுறேன்? அந்த டிரைவரு அவங்க அம்மால அப்படியே ஓட்டுவாங்க பஸ். பெணாத்திங்கிற சீட்டிங்கயா எப்படி ஓட்டுறான்? ஒரு பஸ் எதிர வந்துறானா பல்சி ஓரமா போறாயா? மலைக்காம மேல போய் முட்டிக்கு சொல்றான். அவன் பிரேக் அடிச்சு போறான். பிரேக் அடிச்சு போறான். கவுந்து பத்துங்க இப்படி கவுந்தாச்சின்னு பத்துங்க. மூக்கு தேஞ்சு போச்சு. அடடே இதுக்கப்புறம் கவுந்தாச்சு பார்த்தா வேலைக்கு ஆகாது. மேலாந்தாச்சு பத்துமா? இப்படி மேலாந்தாச்சு பத்துட்டேன். ஏறுது பஸ் திருப்பதி மேல கீழே திருப்பதி இருந்து மேல் திருப்பதி ஏறுது. மொத்த பேரும் எல்லாரும் கோய்ந்தான்றாங்க. ஆமா நம்மளும் கோய்ந்தா போலனா தேவ குத்தம் ஆயிடாதா? உண்மைதான். நம்ம உளுந்தா கூட கோயிந்தான் தர்ணவாயா அவுத்து விட்டா பேராவோ அந்த கேள்வி சீட்டு ஓரமா உட்காந்து கேள்வி அட பையா அது உட்காந்து நேற்று தள்ளி வச்சிருந்தீங்க பாவி. அது எங்கிருந்து அடிக்கணும் வந்து மூத்தரையா? ஐயோ தரகத்துக்கு அவுத்துறதுக்கு சரியா போச்சு. கீழே விட்டுனா கண்டக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவான். என்னதான் செய்தப்பா? ஒரே ஒரு பொட்டு கீசதுல சிந்தாத குச்சி மாதிரி சிந்தாத கேவி மூத்தத்தை குடிச்சிட்டாடா. இங்க வந்து கதை சொல்லிக்கிறேன். குச்சி மாதிரி மூத்திரமா கீத்திரமா ஆமா எது வந்தாலும் குச்சி நம்ம கோயில் இன்னைக்கு திருப்பதிக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோமா? இல்ல நாங்கெல்லாம் அங்க போய் ஆண்டாள் தீர்த்தம் வாங்கி சாப்பிடுறோம். பஸ்லயே கேவி தீர்த்தம் எல்லாருக்கும் திருப்பதி உள்ள போனாதான் கோயில் உள்ள போனாதான் தீர்த்தம் கிடைக்கும். நம்மளுக்கு பகவான் உள்ளியா கொடுக்கறாரு.
ஒண்ணே ஒண்ணு கூட உள்ள பஸ் சரி எப்படியோ ஒண்ணு மூத்தர் எங்க குஸ்து உள்ள போட்டோம்பா உள்ள போயிட்டு கோய்தா கோய்தா கோய்தான்னா அங்க போய் பார்த்தா பகவான் காணோம். திருப்பதியில பகவான் இல்லையா? கிடையாதுப்பா. அடப்பா என்னடா ஆச்சு? ஐயா அந்த கேள்வி ஏன்னா பக்கம் சொன்னியா இல்லையா? இல்ல பாத்துட்டு வந்தேன். பகவான் நம்ம பாக்குற மாதிரி இல்ல நம்மளுக்கு குடும்பம் கிடையாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயா வந்தது மெதுவா கூட்டு போனேன். பாட்டி பாட்டி என்னடா குழந்தை பாட்டி பாட்டி என்னடா குழந்தை இதுக்கப்புறம் சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியா சாப்பிடு. மூத்தர் உப்பு கறிக்குது பக்குவமா சொல்லிட்டு வந்தப்பா. பகவானே கிடையாதுப்பா. பகவானே தேடிக்கினே வரம்பா. கோவிந்தா 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 தோந்து வந்துச்சு. பகவான் இல்ல எப்படின்னா எப்படின்னா ஒரு பகவான் காமிச்சிருப்பா. திருப்பதியில பகவான் இல்ல. எங்க பாக்கலாரு பகவான் பசுராகம் கிராமத்துக்கு வந்து எங்க பசுராகம் கிராமத்துக்கு இங்கயா? ஆமா தூர்கா அவருக்காரா பசுவார் கொடுத்தது. பகவானுக்கு பசுவார் கொடுத்தாங்கப்பா. அவர் எங்கும் நிறைஞ்சிருப்பார். எங்க இருப்பாரா? உன்னிலம் இருப்பார் எண்ணிலம் இருப்பார். என் கொண்டாடி இருப்பார். அங்க கூட அதான் குட்டி என்ன பண்ணா? ஏய் குட்டிக்கு வச்சா எடுத்து போலான்னு பாக்குறியா? ஏண்டா போமா அப்படியே லைன்ல வந்தா போடுறாங்க. எதுக்குன்னா உன்னை பார்த்தா திட்டு போய் மாதிரி தெரிஞ்சு நேரம் திருப்பதி உண்டு எத்தாந்து 10 20 போட்டுன்னு இருப்பாங்க. அது அவங்க மொத்த பேரை போட மாட்டேன். நம்ம ஆளுங்க நம்ம கிட்ட இருந்து எப்படி பேர் ஒரு மந்திரம் ஒண்ணு பண்றேன். ஓம் கிரீம் 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 ஐஸ்கிரீம் ஒரு வாங்கி கொடுத்து தப்பா போச்சு. கோன் ஐஸ்கிரீம் அந்த ஊட்டி சுத்தி வா. கோயிந்தா கோயிந்தா பாத்தியா? ஏது எங்க மாலை எங்கிருந்து தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா தந்தது? ஐயோ 150 ரூபாய் மாலை நாயமாடா. இது நாங்க ஒதுறாதே தாங்க. ஏடா 150 ரூபாய் கொடுத்து வாங்குனா ஜோ துட்டு குத்தி யாரனா வாங்குவானா? அதுவும் நான் வாங்குனா துட்டு குத்தி எப்படி எப்படி கஷ்டம் மேல? எங்க பெரிய மாமியார் செத்து போச்சு. செத்து போச்சு. அது மேல செத்தாடுறேன். சுருகாத்துல பச்சிட்டு மேல போட்டு விட்டுருப்பாங்க. அதாயா அங்க என்னத்துக்கு வெயில்ல காய வேண்டி நீ ஏத்து கேட்டா சாவுதான் அவங்க. தூக்கும் போது என்ன சொல்லி தூக்குறீங்க? கோயிந்தாதான் கோவிந்தா தான் சொல்றீங்க. கோவிந்தா போடும்போது அவங்களும் தெய்வத்து மதன் ஆயிட்டாங்க. அந்த தெய்வத்து மதம் எடுத்துன்னு வந்து இந்த தெய்வத்து மலை விற்க போறேன். என்ன பண்ண அது வரையும் சொல்லு. இந்த உண்டிய கோயிந்தா கோயிந்தா 3 முறை சுத்தி 3 வாட்டி தானா? கோயிந்தா 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 நான் உன்னை வேகமாக சுத்தி எங்கடா போட்டு அழிக்கிற மாதிரி எங்கடா பகவானு? அது உண்டியா காட்டுறேன். ஊண்டி வை ஊண்டியில காட்டுற நீ எல்லாம் வேகமா சுத்திடா. வேகமா கோயிந்தா 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 ஓ இல்ல இந்த மாலை எத்துமே சாமியார் பூவாட தான் போட போறியா இல்ல நாராயண பிறகு தான் எத்துமே போடுவோம் போடுறது இது கவனிக்காத பொண்ணு எங்க பகவான்? பகவான பார்க்க போறேன் இப்படின்னா காட்டுப்பா. இப்படி சுத்துறா கோயிந்தா சொல்ல கோயிந்தா கோயிந்தா சொல்ல கோயிந்தா திருப்பதி ஏழுமலை நாங்க பார்த்து சொல்ற பொண்ணு கைத்துல தாலி காட்டுறான்னா பகவான் ஆண்டு போய் என் காதலுக்கு பச்சை கோடி இப்படி காமிச்சிட்டாருன்னா போதும் எனக்கு. நீ ஒண்டியா உன் காதலிக்கணும் 2 பேருமே மலையேறி வர மயிர கொஞ்சம்
ஆசி ராசி மாதவன் நமது நவரத்தின சிதம்பரல்லியே திருக்கோயில் வாசப்படி முன்பாக சர்வ ஜாகிரதையோடு இருக்கிற பகவான் நம்மை அடுத்து வரும் பக்த கோடிகளுக்கு ஏதேனும் எடுக்கணும்டா ஒரு இடுகள் கிடையாது. சௌரியமா பத்துக்கிறாங்க, சௌரியமா கஞ்சிக்கிறாங்க. இருந்தாலும் யானோ ஆவணி மாதம் திருத்தா வட்டம் சாமி கொஞ்ச நாள் இருக்கு. எப்ப இந்த ஊட்டியை நவுத்தி போனானோ அவன் பால் செஞ்சு போய் பஸ் ஏற வேலைக்கு அவன் கூட்டி வச்சு செத்து போனான். சாபமெல்லாம் கொடுக்குற மாதிரி உண்டி வச்ச சாமியார் உனக்குன்னு பேராச்சினே எனக்காக உண்டில் கொண்டு வந்தாயா? அந்த உண்டில எவனோ உண்டியல் காணவில்லை. அந்த பகவான் எனக்காக கொண்டு வந்த உண்டியல் அதை நானே ஏற்றுக்கொண்டேன். எனக்காக தானே கொண்டு வந்தேன். அதனால உனக்கு சிரமம் இல்லாமல் எனக்கு கஷ்டம் இல்லாம நானே ஏற்றுக்கொண்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரே ஒரு பேராசனை இந்த முஸ்லிம் கிளம்பினே இருப்பேன். ஒரு பேராத்தனை செய்வுறியா? ஒரு பேராத்தனை செய்வுறியா? என் பொண்டாட்டி மயிறு, என் பொண்ணு மயிறு, மொத்த பேரு மயிரும் சாமியார் தலைமையில கொட்டுற மாதிரி பேராட்டிக்கணும். இல்ல சாமியார் மேல பூ போடுவாங்க, வாசலை கிரகம் போடுவாங்க. நான் மயிறு கொட்டுற மாதிரி பேராட்டிக்கணும். திருப்பதியில எல்லாம் வந்து மயிருக்குன்னு ஒரு இடம் குடோன் கட்டி வச்சுக்கிறோம். அங்கதான் எடுத்துமா கொட்டணும். குடோன்லாம் ஓட்டக்கூடாது. எங்க பாட்டி சொல்லி அனுப்பிச்சு. அங்க ஏதோ குளங்குதாமே. அவன் குடும்பத்தோட பைனான்ஸ் வாங்கிட்டு கூட போறான். ஒரு 30-40 பேர் கோயில்ல போய் முடிகாணி கொடுத்துட்டு வரான்டான்னா இவன் வீட்லயே மொத்த பேருக்கு செலவு இல்லாத இவன் எடுத்துன்னு வந்துட்டாங்க ஒரு மூட்டை மயிறு. உன் மயிருக்காக தான் அவன் காட்டுக்கிறேன். அங்கெல்லாம் காட்ட மாட்டான், குளங்குது பேர். ஆமா, அதுல 2 போட்டு கடைக்கு விட்டுறேன். வரும் எல்லாம் குச்சி விட்டு பேருங்க. கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரத்திலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் கம்சனுடைய சிறையிலே கண்ணனாகத்தானே அவதாரம் பிறந்தீர்கள் நீங்கள். பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் துரியோதன ஆதிகளுக்கு சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். துரியோதனன் பாண்டவர்களை லகுடனே வரவழைத்து சூது என்ற பேரிலே நாட்டை அபகரித்தார். 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாத வாசம் கழிக்க வேண்டும் என்று கானகம் ஓட்டினார். வனம் சென்ற பாண்டவர்கள் கானகத்திலே 11 வருடம் 6 மாத காலத்தை கழித்து விட்டார்கள். ஆனால் பாண்டவர்கள் கானகத்திலே இறந்து விட்டார்கள் என்று துரியோதனன் சகுனியுடைய வார்த்தையை கேட்டு இறந்த பாண்டவர்களுக்கு 15ஆம் நாள் நடப்பு 16வது நாள் காரியம் செய்தால் முத்தி மோட்சம் அடைந்து விடுவார்கள் என்று அந்தவர்கள் நரகத்தில் ஆய வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்று 9ஆம் நாள் நடப்பு 10ஆம் நாள் கர்மகாரியம் வைத்திருக்கிறார். அந்த கர்மகாரியம் நடைபெற்றால் பாண்டவர்கள் மறுமுறை நாட்டிற்கு செல்ல முடியாது, அருகதை கிடையாது. ஆகையால் இந்த கர்மகாரத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் பாண்டவர்கள் 5 பேர்கள் ஆடவர்களால் அந்த கர்மகாரியத்தை நிறுத்த முடியாது. என் அருமை தங்கை திரௌபதி ஒருவரால் தான் முடியும். ஆகையால் நீ சென்று என்னுடைய தங்கையை சென்று வரியா?